இவ்வளவு சோதனையான நேரத்திலும் அதிகமான செலவழிச்சு நாங்கள் அதை சரி செஞ்சோம், அதிகமான நிதி செலவழிச்சோம். அப்படி இருந்த கூட கடன் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். அதே போல இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்றாரு, அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர், திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்ல, 5 கட்சிக்கு போய் இப்ப திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஒரே 5 ஆண்டுல 2 கட்சி சின்னத்தில் நின்று ஒரே வேட்பாளர் இவர் தான். ஒரே 5 ஆண்டுல 2 முறை 2 ரெட்டாளியில் நின்றார், திமுகவில் நின்றார். அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்கார். இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது, ஒரு அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறத நீக்கவே முடியாது. அது மறந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு மந்திரி திரு சேகர் பாபு அவர்கள், அவரும் பேசிட்டு இருக்காரு, அமாவாசை பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றது உண்மைதானே? மாசம் மாசம் அமாவாசை வரும். ஒவ்வொரு மாசம் கழிக திமுக ஆட்சி காலம் கழிஞ்சிக்கிட்டே போயிடும். அப்படி காலத்துடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதான் நான் சுட்டி காட்டினேன். அவர் மட்டும் என்ன, ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்றார் என்று அவை குறிப்புல இருக்குது. அதெல்லாம் மறந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். உண்மையான அரசியல்வாதியா இருந்தா அந்த கட்சி இந்த கட்சியிலேயே இருக்கணும். நான் 1974 இந்த கட்சியில் சேர்ந்தேன். இன்னைக்கு 51 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே இருக்கிறேன். இன்றைக்கு கூட எனக்கு பல நேரங்களில் பதவியே இல்லாத இருந்தேன். சட்டமன்ற வாய்ப்பு கூட, உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. கட்சி நேசித்தேன். இன்னைக்கு கட்சியில உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இவர்கள் அப்படி அல்ல. கடைசி காலத்தில் எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலை கருதி இந்த வேடந்தாங்கு பறவைகள் போல அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி தான் இவர்களெல்லாம் எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது. அதோட இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் சுமார் 2 லட்சம் நெற்பயிர்கள் மழை நீர் சூழ்ந்து முழுகி நென்மணியில் முளைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதேபோல டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிர்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாரிக்கின்ற இந்த சூழ்நிலையில் மழை நீரில் முழுகி வீணாகியிருக்கின்றது. உடனடியாக இந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாய நிலைகள் எல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாயாவது வழங்க வேண்டும். ஏனென்றால் நாத்து நடவு செய்திலிருந்து இன்னைக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய வாழ்வாதாரமே பாதிச்சிடும். இந்த நெல் அறுவடை செஞ்சு இந்த நெல்லை விற்பனை செஞ்சு இதன் மூலம் வருகின்ற வருமானத்தை வைத்துத்தான் அவர் குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலை விவசாயிகள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் இந்த அரசு உணர்ந்து. சேலத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நிதி நிலைமை விவகாரத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு மழுப்பலான பதிலை அளித்துள்ளார் என்று குறிப்பிட்டு பேசினார். மேலும் திமுக அரசு இதுவரை 3.53 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றிருப்பதாகவும் ஆட்சி முடிவதற்குள் 5 லட்சம் கோடி கடன் வாங்கிவிடுவார்கள் என்றும் அவர் தனது செய்தியாளர் சந்திப்பில் பேசியதை பார்த்தோம்.